அஞ்சல் மூல வாக்களிப்பு 80% நிறைவு. அமெரிக்காவின் விசேட விமானம் இலங்கையில் தரையிறக்கம். ஊடக படுகொலைகள் பற்றி முழுமையான விசாரணைகள். அனுரகுமார திசாநாயக்க உறுதி. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரை சந்தித்த பீரிஸ். சஜித்தை ஆதரிப்பதில் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியை அடிபணிய வைத்த முக்கிய நாடு. வெளியான தகவல். போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டிக்கும். அனுரகுமார திசாநாயக்க விளக்கம். முகதாசன் எம்பியை சந்தித்த ஆஸ்திரேலிய தூதுவர் தலைமையிலான குழு. யாழில் சூரிய சக்தி மின் இணைப்பு அனுமதியில் முறைகேடு. ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு 80% நிறைவடைந்துள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் பணி 30% நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு 3வது நாளாக நேற்று இடம்பெற்றது. நேற்று தினம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் காரியாலயம், சிரேஷ்ட உதவி போலீஸ் அத்தியட்சர் காரியாலயம், உதவி போலீஸ் அத்தியட்சர் காரியாலயம், காவல்துறை நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட காவல்துறை பிரிவுகள் என்பனவற்றுக்கு அஞ்சல் மூல வாக்களிப்பு பதிவு செய்யப்பட்டன. அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியாதவர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வாக்களிப்பவர்கள் தாங்கள் கடமையாற்றும் மாவட்டங்களின் மாவட்ட செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட பீச்கிராப்ட் ஹிங் 360 விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு வரவுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளி திறனை கட்டியெழுப்பும் திட்டத்தினால் இந்த விமானத்துக்கு நிதி அளிக்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் இலங்கை விமானப்படையுடனான நீண்டகால ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த விசேட விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விமானம் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகியவற்றின் பாதுகாப்பினை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த விமானம் அடுத்த வாரம் இலங்கையில் தரையிறக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை என்பன தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அவர் ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் படுகொலை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் குறித்து நீதி நிலைநாட்டப்படும் என்பதில் நான் மிகவும் ஆழமான உறுதியுடன் உள்ளேன். இந்த குற்றங்கள் நிகழ்ந்து எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் நிச்சயமாக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டே தீரும். அனைத்து வழக்குகள் தொடர்பிலும் நான் தீர்க்கமாக விசாரிப்பேன் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசவின் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் தங்கியிருக்கும் பேராசிரியர் GL பீரிஸ் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ப. சத்தியலிங்கத்தை சந்தித்து உரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அரசியலமைப்பு விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதி நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையின் அரசியல் களம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. பிரதான வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க, சையத் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் போட்டி நிலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள சையத் பிரேமதாசாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளமை தமிழ் அரசியல் பரப்பில் சலசலப்பை தோற்றுவித்துள்ளது. இதேவேளை சையத் பிரேமதாசாவுக்கு சுமந்திரன் இந்தியாவின் வேண்டுதலின் பேரில் ஆதரவு வழங்குகிறார் என்ற கருத்து ஒன்று நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார். போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவதில் தான் அப்போதும் இப்போதும் உறுதியாக உள்ளதாகவும் போர்க்குற்றவாளிக்கான தண்டனைகள் நீதிமன்றங்களுடன் தொடர்புடைய விடயம் என
தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுரகுமார அண்மையில் வழங்கிய செவ்வியொன்றில் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவர்கள் எவரையும் தண்டிக்க வேண்டும் என கூறவில்லை. எனவே போரில் என்ன நடந்தது என வெளிப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் அவரின் அந்த செவ்வியை மேற்கோட்காட்டி இறுதிப் போரின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் நிலைப்பாட்டில் நீங்கள் இல்லையா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் வழங்கும் போது இறுதிப் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிவதும் வெளிப்படுத்துவதும் தான் என் வேலை. தண்டனை வழங்குவது நீதிமன்ற சுயாதீனத்துடன் தொடர்புடைய விடயம். நான் போர்க்குற்றவாளிகளை கண்டறிவேன், நீதிமன்றங்கள் அவர்களை தண்டிக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் 2 வருடங்களில் நாடு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக நேரிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசா அல்லது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் இந்த நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதாரத்தை நடத்துவது குறித்து அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாததே இதற்கு காரணம் என விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டமையினால் 103 பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கப்பலில் போதியளவு எரிபொருள் இன்மை காரணமாக நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து திடீரென இடைநிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கப்பலில் ஏறியிருந்த பயணிகள் கப்பலில் இருந்து திரும்பி அனுப்பப்பட்டதுடன் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டுகள் வேறு தேதிக்கு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கப்பலுக்கு இதுவரை போதிய எரிபொருளை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை எனவும் அந்த கப்பல் காங்கேசன் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் தலைமையிலான குழுவினர் தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பு தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர் எதிர்கொள்ளும் நில சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்தில் இருந்து சூரிய சக்தி மூலமான மின் இணைப்பு அனுமதி வழங்கப்படுவதில் முறைகேடு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மேல் பொருத்தப்படும் சூரிய சக்தி இணைப்புக்காக 42 கிலோவாட்ஸ் வரையான இணைப்புகளுக்கு அனுமதி சுன்னாகத்தில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்தில் வழங்கப்படுகின்றன. அனுமதிக்காக விண்ணப்பித்த பலரது விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக தேங்கி போயுள்ள நிலையில் குறுகிய காலத்தினுள் சிலருக்கு முறையற்ற விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பலர் ஜனாதிபதியின் குறைகள் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததை அடுத்தே ஜனாதிபதி செயலகத்துக்கு முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு ஜனாதிபதியின் செயலாளரினால் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மின் இணைப்புக்கான அனுமதி வழங்கல் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் 3 கொழும்பில் உள்ள மின்சார சபையில் முன்வைத்த தகவல் கோரிக்கைகளுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்படாத காரணத்தினால் தகவல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது.